நீங்கள் வந்து அப்போ இவருக்கு வந்து பேச்சு கொஞ்சம் திக்கி பேசுவார் இல்லையா? சரி மயில்சாமி, நான் கேட்குறது நீங்கள் சொல்லும்பொழுது மக்கள் வந்து உங்களுடைய பேச்சை அவங்க கவனிக்கணும். இப்போ நீங்கள் வந்து பேசும்போது கொஞ்சம் திக்குது இல்லையா? ஆமாம். உங்கள் பேர் முழு பேர் என்ன பேர்? மயில்சாமி. சரி, அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா அம்மா இருக்காங்க. கூட பிறந்த ஒரு அக்கா 2 பேர். கொஞ்சம் சவுண்டாக பேசணும் சரிண்ணா? சரி ரைட்டு. இப்போ இவருக்கு வந்து 3 வீடு இருக்கு சரிண்ணா? 3 வீடு இருக்கு. அதனால அப்பா அம்மாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடு தான் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பதிவில் வந்து மயில்சாமி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 51. தோற்றத்தை பார்த்தா 60 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவருடைய ஆதார் கார்டில் 51 வயசு தான் இருக்குது. 75 டேட் ஆஃப் பர்த் 21/4/1975. இவர் பேர் மயில்சாமி. இவர் கவுண்டர் சமுதாயம். இப்போ இவருக்கு 51 வயசு ஆச்சு. இவர் கொஞ்சம் திக்கி பேசுகிறதுனால இவருக்கு இதுவரையில் பெண் அமையல. ஒரு அக்கா ஒரு தம்பி, அக்கா தம்பி அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 40,000 ரூபா மாதம் பஞ்சு மில்லில் வந்து ஆப்ரேட்டாக இருக்கார், மிஷின் ஆப்ரேட்டாக இருக்கார். 40,000 ரூபா வந்து மாதம் சம்பாதிக்கிறாரு. ஆனால் இதுவரையில் சம்பாதிச்சு அப்பா அம்மாவையும் கூட பிறந்த சகோதரியும் தம்பியும் தான் பார்த்துருக்கிறாரு. இப்போதைக்கு கையில் காசு எதுவும் இல்லை, அப்படி தானே? இப்போதைக்கு இல்லை. ஆனால் ஒரு வீடு இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மனைவிக்கு வந்து இவருக்கு உண்டான சொத்து அவர் கிடைக்கும், அப்படி தானே? கிடைக்குமா? கிடைக்குங்களா? சரி ரைட் ஓகே. இப்போ வயசு வந்து ஒரு 50 வயசுக்குள்ளே வேணும். எஸ்சி முஸ்லீம் தவிர, எஸ்சி முஸ்லீம் தவிர தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? சும்மா சொல்லுங்கள், எதுவும் சொல்லுன்னா சொல்லுங்கள். சரி ரைட் ஓகே. இப்போ நீங்கள் எதுவும் கூட வந்திருக்கீங்களா? எதுவும் சொல்லணுமா? சரி ரைட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஐடி 284582. அதாவது இவர் பேர் மயில்சாமி. இதுவரையில் திருமணம் ஆகலை, 51 வயது ஆகுது. கொஞ்சம் திக்கி பேசுகிறாரு. இவருக்கு மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையோட இருந்தாலும் ஏற்றுக்கிறீங்களா? பார்க்கலாம். குழந்தையோட இருந்தாலும் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை உடையவரும் பாருங்க. அதாவது ஜாதி தடையில் முஸ்லீமும் எஸ்டியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய மனைவிக்கு ஒரு சொந்த வீடு உண்டு. ஆனால் மாதம் 40,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. பென்ஷன் உண்டா? அதில் இஎஸ்ஐபிஎஃப் உண்டா? இஎஸ்ஐபிஎஃப் கிடைக்குங்களா? இல்லை. அப்போ மாதம் 40,000 உண்டு. சரி, இப்போ வரக்கூடிய மனைவிக்கு வந்து 40,000 கொண்டாந்து கையில் கொடுத்துருவீங்க. பீடி ஷர்ட் தண்ணி எதுவும் உண்டா? எதுவும் கிடையாதுலாம். சரி, பேசும்போது கொஞ்சம் சவுண்டாக பேசினா தான் புரியும். சரியா? சரி, வேற என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? தெரியலையா? சரி ரைட். உடன் வந்த ஒரு அக்கா தம்பிக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு 3 வீடு இருக்குது. அதனால கொஞ்சம் திக்கி பேசுகிறாப்புல. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு யூடியூப்பில் நம்ம பார்த்துட்டு உங்களை கூப்பிடுவாங்க சரிண்ணா? யூடியூப்பில் நம்ம இதை போடுறதுனால உங்களை பார்த்துட்டு யார் விரும்புகிறாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவருக்கு ஒரு நல்ல தமிழகம் முழுவதும் அவர் நம்பி வந்திருக்கிறாரு. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாரு. நம்ம இந்த யூடியூப் மூலயமா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இவர் தான் மாப்பிள்ளை. இப்போ இவருக்கு முதல் மனம் தான். கொஞ்சம் திக்கி பேசுகிறதுனால இதுவரையில் பெண் கிடைக்கல. அதனால இவருக்கு ஒரு சொந்த வீடு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள உள்ள வீடு 3 வீடு இருக்குது. அதில் ஒரு வீடு இவருக்கு இருக்குது. வரக்கூடியவங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது சட்டப்படி மனைவி ஆகிடுவாங்க. சட்டப்படி மனைவி ஆனால் அந்த சொத்துக்கு வாரிசு உண்டு. அதனால் முதல் மனம் மறுமணம் குழந்தையோடு இருந்தாலும் பரவாயில்ல. யாராவது இவருக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பெண் வீட்டுக்காரங்க அணுகவும். நன்றி.